படிப்பு வேணான்றாங்க ஆர்எஸ்எஸ்க்கு படித்தா அவனுக்கு எதிராக போயிடுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். அறிவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. தமிழ்நாட்டை பார்த்து அவர்களுக்கு வரக்கூடிய கோபம், பொச்சரிப்பு, பொறாமை என்னன்னா, இவ்வளோ படிச்சிட்டிங்களடா நீங்கள்லாம், அதனால தானடா நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீங்க, ஏன்டா கொண்டு வந்து திணிக்கிறீங்க, எதுக்காக நான் அந்த இந்தியை படிக்கணும்? இது மக்களின் மீது, தமிழ்நாட்டு மக்களின் மீது மோடி அரசு தொடுத்திருக்கக்கூடிய போர். இந்த புதிய கல்விக் கொள்கையும் மும்மொழி திட்டமும், இதில் எந்த சந்தேகமும் வேணாம். கேரளமும் மேற்குவங்கமும் தமிழகம் அளவுக்கு இதை எதிர்க்குமா என்பதில் எனக்கு ஒரு வலுவான சந்தேகம் உள்ளது. இந்த ஒரு விஷயத்தில் பிஜேபி ஜெயிச்சிடுச்சுன்னா அடுத்து தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்றுவது மிகவும் சுலபமானதாக இருக்கும் என்று நான் அஞ்சுகிறேன். இவர்கள் நம்மை மண்டியிட வைத்து நம்மை பட்டினி போட்டு கொல்ல பார்க்கிறார்கள். அதான் ரொம்ப மன வருந்தி வேதனையோடு தான் இதை சொல்கிறேன். இது ஏற்புடையதே அல்ல. இது நிச்சயமாக இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான கொலைவெறி தாக்குதல் என்று தான் நாம் இதை பார்க்க வேண்டும். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணல் சிறப்பு வந்து மொத்த பத்திரிகையாளர் திருமிகு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். பிப்ரவரி 21 உலக தாய்மொழிகள் நாள். முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்ததோட பிரதமர்கிட்ட நிதியை தலையிட்டு கொஞ்சம் பெற்றுக் கொடுங்க அப்படின்னு கடிதம் எழுதியிருந்தார். அதுக்கு மறுபடியும் தர்மேந்திர பிரதான் பதில் கடிதம் எழுதியிருக்கிறார். NEP-யை நடைமுறைப்படுத்தியே தீர வேண்டும். இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்குச்சு. ஒரு மாநில அரசு இதை இப்படி இந்த பார்வை பார்க்கறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கொடுக்கலன்னா 2050 கோடி இல்லை 5000 கோடி நீங்கள் இலக்கு நேரிடும் அப்படின்னு அது அச்சுறுத்தலா மிரட்டலா அப்படின்னு தெரியல. அந்த துணியில் அவர் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அப்பட்டமான அச்சுறுத்தல், கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதல். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய நம்முடைய மேதைகள் தங்களுடைய சவக்குழிகளில் புரண்டு படுத்து கொண்டிருப்பார்கள். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இது திமுக கவர்மெண்ட் அப்படின்னு பார்ப்பது கூட சரியான பார்வையாக இருக்காது. திமுக மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த விவகாரத்தில் இது நிச்சயமாக திமுக அரசு எடுத்திருக்கக்கூடிய ஒரு சரியான நிலைப்பாடு தான் நான் பார்க்கிறேன். ஒட்டுமொத்த தமிழகமும் திமுக அரசின் பின்னால் தான் இருக்கிறது. 3% பாஜக வாக்கு வங்கியை தவிர. தர்மேந்திர பிரதானுடைய அந்த கடிதம் நான் பார்த்தேன். அது ஆணவத்தின் உச்சாணி கொம்பிலிருந்து எழுதப்பட்ட ஒரு கடிதமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் ஒத்துக்கலன்னா 2000 கோடியில் 5000 கோடி இழப்பீங்கன்றார். தங்களை எதிர்ப்பவர்களை பட்டினி போட்டு கொல்லுவது பிஜேபி RSS உடைய பாரம்பரியமான ஒரு பழக்கம். இது அவர்களுக்கு கைவந்த கலை. அதைத்தான் அவர்கள் இன்று இங்கே செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். கடந்த 11 ஆண்டுகளாக தங்களுடைய கொள்கைகளுக்கு ஒத்து வராத குழுக்களை, இனங்களை, கட்சிகளை, சமூக பிரிவுகளை, மாநிலங்களை அவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதற்கு இது ஒரு சரியான உதாரணம். அதை பார்த்தவர்களுக்கு இதில் ஆச்சரியப்பட ஏதும் இருக்காது. வேதனைப்பட நிறைய இருக்கிறது, ஆனால் ஆச்சரியப்பட ஏதும் இருக்கிறது. இன்று அவர்கள் ஆணவத்தின் உச்சாணி கொம்பில் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் கல்விதான் RSS சித்தாந்தத்தை காலத்திற்கும் நிரந்தரமாக வேரூன்ற வைப்பதற்கான முதல் காரணி என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிஞ்சு மனங்களை பழுக்க துவங்குவதற்கு முன்பே கைப்பற்றிவிட வேண்டும் என்பது அவர்களுடைய நீண்ட நாள் கனவு, அவர்களுடைய பிறப்பு குணம் என்று கூட நாம் சொல்லலாம். ஆகவே இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை அவர்கள், புதிய கல்விக் கொள்கையை எப்பாடப்பட்டாவது இந்தியாவில் முழுவதுமாக திணித்து விட வேண்டும். 29 தேர்தலுக்கு முன்பாக அது நன்றாக வேரூன்றிவிட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக பெரும்பாலான மாநிலங்கள், கேரளா, மேற்கு வங்கத்தை தவிர, அங்கே கூட இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இல்லை. கேரளாலையும் மேற்கு வங்கத்திலையும் கூட தமிழக அளவுக்கு எதிர்ப்பு இல்லை. ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் தான் நம்ம சொல்லணும். கேரளாவும் மேற்கு வங்கமும் they will fall in line வெகு விரைவில். இல்லை, அவங்க PMC ஸ்கூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கல. பட் அவங்க லெட்டர் எழுதாமல் அப்படியே இருக்காங்க. நம்ம அந்த லெட்டருக்கு எழுதியிருக்கோம். எவ்வளவு நாளைக்கு கேரளாவும் மேற்கு வங்கமும் தாக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்திய வரைபடத்தில் உள்ள சில முக்கியமான கூறுகளை பின்புலமாக வைத்து பார்த்தால், ஹிந்துத்துவாவின் ஆழமான வேரூன்றலை வைத்து பார்த்தால், கேரளமும் மேற்கு வங்கமும் தமிழகம் அளவுக்கு இதை எதிர்க்குமா என்பதில் எனக்கு ஒரு வலுவான சந்தேகம் உள்ளது. அவங்க கடிதம் எழுதலை. அங்கே கட்சிகள் இந்த அளவுக்கு பெரிய அளவில் சமூக கொந்தளிப்பு இல்லை. தெருக்களில் இறங்கி கட்சிகள் அங்கே போராடல. இப்போ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ப்ளஸ் எதிர்த்தரப்பில் இருக்க அதிமுக, பாஜக தவிர அத்தனை விஜய், சீமான் போன்ற கட்சிகளும் கூட எதிர்க்கிறார்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்து 97% மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். இந்த அளவுக்கான எதிர்ப்பு கேரளத்திலும் மேற்கு வங்கத்திலும் இருப்பதாக நான் இருந்த வரையில் இல்லை. அதனால் கேரளாவையும் மேற்கு வங்கத்தையும் கன்வின்ஸ் பண்ணுறது அவர்களுக்கு அவ்வளவு கடினமானதாக இருக்காது. தமிழகம் அவங்களுக்கு ஸ்டம்பிளிங் பிளாக். இந்த ஒரு விஷயத்தில் பிஜேபி ஜெயிச்சிடுச்சுன்னா அடுத்து தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்றுவது மிகவும் சுலபமானதாக இருக்கும் என்று நான் அஞ்சுகிறேன். இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. தமிழகம் சந்தித்த மிகப்பெரிய சவால் என்று தான் நான் இதை பார்க்கிறேன். தர்மேந்திர பிரதான் இன்றைக்கு எழுதிய கடிதம், நேற்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் மோடிக்கு எழுதிய கடிதத்திற்கு 24 மணி நேரத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த பதில் என்பது ஒரு கொடூரமான ஒரு விளைவு தான் நான் பார்க்குறேன்.
இந்திய ஜனநாயகத்தின் கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதல் தான் இது. 1986 40 வருஷத்துக்கு முன்னால் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டில் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்ட நவோதயா பள்ளிகள் கொண்டு வரப்பட்ட பொழுது தமிழகம் அதை எதிர்த்த பொழுது பிடிக்கலன்னா விட்டுன்னு அவங்க போயிட்டு தொலைஞ்சு போன்னு விட்டுட்டு போயிட்டான். இப்படிலாம் அவன் நம்மளை மண்டியிட செய்யலை. இவர்கள் நம்மை மண்டியிட வைத்து நம்மை பட்டினி போட்டு கொல்ல பார்க்கிறார்கள். நாம் கடுமையாக ஒட்டுமொத்த தமிழகமும் இதை ஓரணியில் திரண்டு எதிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இது ஏதோ பிரச்சாரம் போல என்னுடைய உரையை நினைக்க வேண்டாம். நான் அதான் ரொம்ப மன வருந்தி வேதனையோடு தான் இதை சொல்கிறேன். இது ஏற்புடையதே அல்ல. இது நிச்சயமாக இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான கொலைவெறி தாக்குதல் என்று தான் நாம் இதை பார்க்க வேண்டும். பிரதமர் வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. பிரதான் வந்து பதில் கொடுக்குறாரு. இதில் வந்து தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸை வந்து ஏற்றுக்கிட்டா தான் எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸை நாங்கள் கொடுக்க முடியுங்கிறார். ரெண்டு வேறு ஸ்கீம்னாலும் ஃபண்ட்ஸ் அப்படி தான் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. தமிழ்நாடு, கேரளா, டெல்லி, வெஸ்ட் பெங்கால் 4 ஸ்டேட்லேயுமே வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சென்ட்ரல் ஸ்கூல்ஸை தவிர்த்து ஸ்டேட்ஸ் கண்ட்ரோலில் 0 ஸ்கூல்ஸ் தான் வந்து இந்த 4 ஸ்டேட்லேயும் இருக்குது. இது அஃபிஷியல் வெப்சைட்லேயும் போட்டிருக்காங்க. ஆனால் 31/1/2025 வரைக்குமான ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணப்பட்ட லிஸ்ட்டில் கேரளாவுக்கு 0, வெஸ்ட் பெங்கால் 0, தமிழ்நாடு 0. ஆனால் டெல்லிக்கு மட்டும் 441 கோடி ரூபா அலோகேட் பண்ணதில் 157 கோடி ரூபா அங்கே மட்டும் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி. ஆமாம், இது எல்லாமே தெளிவாக இருக்குது. ஒரு விதத்தில் மோடி கவர்மெண்ட்டை பாராட்டணும். மூடு மந்திரமே கிடையாது. வெளிப்படையாக எல்லா அட்டூழியத்தையும் எல்லா பஞ்சமா பாதகத்தையும் வெளிப்படையாக அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒப்புக்கொள்ளாத மாநிலங்களின் மீதான அந்த தாக்குதல் என்பது கொடூரமான தாக்குதலாக இருக்கிறது. ஐ திங்க் அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இதை ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும்னு எனக்கு தோணுது. இது வந்து அதாவது வார்த்தைகளே இல்லை இந்த கொடுமையை விவரிப்பதற்கு. காலடியில் நம்மை, இந்தியாவின் பன்முகத்தன்மையை நம்மை அவர்கள் காலடியில் விழ வைத்து தமிழக மக்களை, மேற்கு வங்கத்தை, கேரளத்தை நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 3 இடத்துலையுமே வந்து ஹிந்தி தாய்மொழி கிடையாது. தமிழ், வங்கமொழி, மலையாளம் 3 தான் தாய்மொழி. இந்தியை தாய்மொழியாக கொள்ளாத 3 மாநிலங்கள் எதிர்க்கின்றன. 3 கிட்டத்தட்ட 2 பார்டர் ஸ்டேட்டு, மேற்கு வங்கமும் தமிழ்நாடும். பார்டர் ஸ்டேட்லலாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு உலை வைத்து கொண்டு இருக்கிறது மோடி அரசு. இல்லை, அது கிளாரிட்டி என்னன்னா டெல்லியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே அளவு எதனாலன்னா கவர்மெண்ட் மாறப்போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சுங்க. அது ஒரு மேட்டரே இல்லை. இது ஒன்றும் பெரிய கம்பசூஸ்திரம் இல்லை. அது கவர்மெண்ட் மாறப்போகுது அளவுகள் மாறுது இல்லை. இல்லை, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. விஷயம் அது கிடையாது. ஓவராலாக இந்த விவகாரத்தில் மற்ற விஷயத்தை விட இது ரொம்ப மோசமானது. ஏன்னா கல்வி தான் வந்து பிஜேபி காலங்காலமாக முதல்ல கையை வைக்கிறது கல்வியில் தான் வைப்பான். 98-2004 வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் அவங்க வந்து கூட்டணி அரசில் அது 182 வச்சுக்கிட்டு உண்மையான கூட்டணி அரசாக இருந்த காலத்தால் அவங்களால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் அப்பயும் வந்து எல்லா விதமான திலாலங்கடி வேலைகளையும் திருப்பு வேலைகளையும் பண்ணாங்க. வரலாற்றை திருத்தி எழுதுறது, புதிய கல்விக் கொள்கைன்னு பேசுறது, அப்பயே பேசுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பண்ணாங்க. இன்றைக்கி மெஜாரிட்டி கொடுத்ததோட விளைவு நாம் இங்கு 3வது முறையாக மெஜாரிட்டியை கொடுக்கல, ஆனால் 3வது முறையாக நாம் தேர்ந்தெடுத்தன் பலனை இந்தியா என்று அனுபவித்து கொண்டிருக்கிறது. அதாவது நம்மெல்லாம் ஏற்கனவே முன்னேறி வந்துட்டோங்க. அவனுங்க வட இந்தியாவில் இன்னும் முன்னேறி வரல. நம்ம லெவலுக்கு அவன் வரணும். ஆனால் என்ன பண்ணுறான், நம்ம காலை பூச்சி கீழே இருக்கிறான், நீ என் லெவலுக்கு வாடான்றான். இவர்கள் சொல்லக்கூடிய அளவுகோல்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டோம். ஆனால் அவங்க அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். ஹிந்தி மொழி திணிப்பு என்பது ஒரு பார்ட்டு தான், அது மட்டுமே பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் வந்து பொதுத் தேர்வை வைப்பது என்பது 3வதுலேயே இடைநிற்றல் அதிகரிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பீகார்லலாம் இடைநிற்றல் அதிகமாக இருக்குது. எனக்கு படிப்பு வேணான்றாங்க ஆர்எஸ்எஸ்க்கு. படித்தா அவனுக்கு எதிராக போயிடுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். அறிவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. யாராவது படித்தாங்கன்னா அது ஆர்எஸ்எஸ்க்கு ஆப்பு வச்ச மாதிரி ஆகிடும். ஃபாரின் யூனிவர்சிட்டியை கொண்டு வரேன்னு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பேசினாங்க. போன வருஷம் கூட பேசினாங்க. நிர்மலா சீதாராமன் தெளிவாக ஒரு பேட்டிலே சொன்னாங்க, சயின்ஸு டெக்னாலஜிலாம் வரும், ஆனால் ஹியூமனிட்டிஸ் அலோவ் பண்ண மாட்டோம். வரலாறு, சமூகவியல், பொருளாதாரம் இதெல்லாம் அலோவ் பண்ணால் அது பிஜேபிக்கு எதிராக திரும்பும். மனிதர்கள் கற்க படிக்க அறிவு தேர்ச்சி பெற அவர்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்து கேள்வி கேட்பார்கள். அது ஆர்எஸ்எஸ்க்கு சொந்த செலவிலே சூன்யம் வைத்து கொண்டது போல. அதனால் கல்வியை வந்து எப்படியாவது வந்து சீர்குலைத்து விட வேண்டும். காவிமயமாக்குறதுன்றது 2வது. காவிமயமாக்குவதன் மூலம் அதை செய்யணுன்றாங்க. கல்வியே எங்களுக்கு வேணான்றான். தமிழ்நாட்டை பார்த்து அவர்களுக்கு வரக்கூடிய கோபம், பொச்சரிப்பு, பொறாமை என்னன்னா, இவ்வளோ படிச்சிட்டிங்களடா நீங்கள்லாம், அதனால தானடா நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீங்க. அறிவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உயர்கல்வியை ஏன் பிஜேபி எதிர்க்குது? பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளாக டாக்டர் அம்பேத்கர் வெளிநாடுகளில் போய் படிப்பதற்கு இருந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஸ்காலர்ஷிப் அதை ஒழிச்சிட்டாங்க. பரோடா மன்னர், யாரோ ஒரு மன்னர் உருவாக்கின ஸ்காலர்ஷிப், வருடத்துக்கு 10 பேர் என்னமோ போவாங்க உயர்கல்வி படிப்பதற்காக தாழ்த்தப்பட்ட மக்கள்.
அதை ஒழிச்சிட்டான், ஸ்காலர்ஷிப்பை ஒழிச்சாச்சு. ரோஹித் வெமுலா மேட்டர் என்ன உங்களுக்கு? ஹையர் எஜுகேஷன்ல இந்த 11 ஆண்டுகளில் தொடுக்கப்பட்ட தாக்குதல் எவ்வளவு பெருசு. ஆகவே அந்த பின்புலத்தில் பார்த்தா இது தமிழ்நாட்டின் மீதான கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான மிகப்பெரிய தாக்குதல். எல்லோருக்கும் கல்வி என்பது தமிழ்நாட்டில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் சாதித்த ஒரு சாதனை. அது திராவிட இயக்கத்தின் சாதனை தான். திராவிட இயக்கமோ தமிழ்நாட்டு இயக்கமோ என்ன பெயரிட்டு அழைத்தாலும் இங்கு நாம் சாதித்திருக்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதன் மீதான தாக்குதல் தான். நல்லா கவனிங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஏன் இதை எதிர்க்குது? பிஜேபியை தவிர ஏன் அத்தனை பேரும் இதை எதிர்க்கிறான்? அவங்களுக்கு அவங்க உணர்வுகளுக்கு இந்த அரசு கொடுக்கக்கூடிய மரியாதைன்றது என்ன? பெரும்பான்மை வாழணும், பெரும்பான்மை ஆளணும், சிறுபான்மை வாழணும். அதுதானே ஜனநாயகம். பெரும்பான்மை ஆளணும், சிறுபான்மை வாழணும். உனக்கு என்னடா வந்தது? நாங்கள் எங்கள் கல்வி திட்டத்தை நாங்களே வச்சுட்டு போகிறோம். இல்லை, கேபி முனுசாமியோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இன்னைக்கு ஹிந்தி அப்படிங்கிற இடத்துல இவங்க அலோவ் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு எல்லாத்தையும் திணிக்க ஆரம்பிப்பாங்க, நம்மளுடைய அடையாளமே இல்லாமல் போயிடும். அதனால் இங்கேயே நம்ம வந்து இந்த திணிப்பை கட் பண்ணி நிறுத்துறது நல்லது அப்படிங்கிற இடத்துக்கு அதிமுக வந்துருச்சு. கேபி முனுசாமி பேசுவாங்க. 100% இது மொழியை கற்றுக்கிற விஷயம் இல்லை. படிக்கிறவன் படிச்சுட்டு போகிறான். படிக்காததால் ஒரு அங்குலம் கூட குண்டுமணி அளவு கூட நாம் தாழவில்லை. தாய்மொழியாக வச்சவன் ஏன்டா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்று பார்த்தா ஒரு 100 பேர் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெளியில் வந்துக்கிட்டே இருக்கான். வட இந்தியாவிலேருந்து, ஜார்க்கண்ட்லேருந்து, பீகாரில், உத்தரப்பிரதேசில், மத்திய பிரதேசில், ராஜஸ்தான்லேருந்து. எதுக்கு வரான் இங்கே? இங்கே ஏன் வரான் அவன்? எல்லாம் இந்தி தாய்மொழி கொண்ட மாநிலங்கள். 77 வருஷத்தில் என்னத்தை சாதிச்சு கழிச்சானுங்க? இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு, இங்கே இருக்கக்கூடிய கல்வித்துறையோட கட்டமைப்பு, அதில் பிரச்சனைகள் இருக்குது, ஊழல் இருக்குது, அது வேற. ஆனால் நம்ம சாதிச்சிருக்கோம். பிரதமர் அதையும் ஒத்துக்கிறார். நீங்கள் தான் இந்தியாவுக்கு முன்னோடியாக இருக்கீங்க, உங்கள் திட்டங்களை நடைமுறை நாங்கள் விரிவுபடுத்தியிருக்கோங்கிறதையும் ஒத்துக்கிட்டு அவராக அதை கடிதத்தில் எழுதுறாரு. ஏன்டா கொண்டு வந்து திணிக்கிறீங்க? அப்புறம் எதற்காக நீங்கள் திணிக்கிறீர்கள்? நான் ஏன் படிக்கணும்? எதுக்காக நான் அந்த இந்தியை படிக்கணும்? டாக்ட்ரின் ஆஃப் நெசசிட்டின்னு சட்டத்தில் ஒரு தத்துவம் உண்டு. இதற்கான அவசியம் எனக்கு என்ன வந்தது? தேவைப்படும் போது நான் படிச்சுட்டு போகிறேன். இது வெறும் மொழி சம்மந்தப்பட்டதே அல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சில பேர் கேட்குறாங்க, ஏன் சார் 3வது மொழியாக ஒன்று படித்தா என்ன சார்? சில குழந்தைங்க கூட கேட்குது, அது என்ன தப்பு அப்படின்னு. அது அல்ல பிரச்சனை. இன்னொன்று, 3 மொழி என்பது சுமைதான். நான் என்னுடைய கவனம் வந்து கணிதம், விஞ்ஞானம் இதில் தான் இருக்கணுமே ஒழிய மொழிகளில் எனக்கு தேவையான அளவு இருந்தால் போதும். ஆங்கிலமும் தமிழும் எனக்கு போதும். நான் ஹிந்தி தேவைப்படும் போது தானாக கற்றுக்க போகிறேன். அவன் படிக்கணும், அவன் கற்றுக்கிட்டோம். நான் எதுக்கு அவன் மொழியை கற்றுக்கணும்? இன்னொன்று இதில் பேசிக்காக வந்து என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, பாடத்தை கற்றுக்கணும், 3வது மொழியை கற்றுக்கணுங்கிற விஷயம் சொல்கிறாங்க. தமிழ் மொழியோ இல்லை ஆங்கிலம் மொழியோ வந்து நம்ம எழுத படிக்க கற்றுக்கிட்டாவே அந்த லாங்குவேஜை மற்ற லாங்குவேஜஸ் பேசிட முடியாது. ஏன்னா ஹிந்தி வந்து இங்கே தமிழ்நாட்டில் 8th வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அது பேசுவதற்கு உதவி செய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அதை கற்றுக்கிட்டதுனால அவங்களுக்கு எந்த பயனும் இல்லை. கிடையாது. இப்போ வந்து சவுத் இந்தியாவில் ஹிந்தி படித்தவங்களால பேச முடியாது, எழுத படிக்க தெரியும், பேச்சு வராது. தேவைப்பட்டால் கற்றுக்க போகிறோம். இது அதை தான் நான் சொல்கிறேன். இது மொழி சம்மந்தப்பட்டதல்ல. இன்னொன்று, ஹிந்தி மொழியை யாரும் குறைச்சி மதிப்பில்லை. எந்த மொழிகள் மீதும் நமக்கு பகைமை இல்லை. இது அரசியல் சம்பந்தப்பட்டது, தெளிவாக அரசியல் சம்பந்தப்பட்டது, ஆதிக்கம் சம்பந்தப்பட்டது, இந்துத்துவா சம்பந்தப்பட்டது, ஒற்றைத்தன்மையை நிறுவ விரும்புகிற பாஜகவின் அரசியல் இது. இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா, ஹிந்தி, இதைத்தானே அவர்கள் விரும்புகிறார்கள். எத்தனை மொழிகளை ஹிந்தி வந்து குடிச்சிருக்கு. சிந்தின்னு ஒரு மொழிங்க. அந்த மொழியை பேசக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள் அத்வானி, லால்கிருஷ்ண அத்வானி. அந்த சிந்தி மொழிக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஒரு 7-8 ஆண்டுக்கு முன்பு சென்னையிலே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. அவங்க எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டேன்றான் மத்திய அரசு. எல்லா மொழிகளையும் அழிச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட மொழிகளை வந்து ஹிந்தி குடிச்சிருக்கு. 56 மொழிகளை குடிச்சிருக்கு. இங்கே வந்து மொழி குடும்பம் என்ற முறையில் நம்ம கொஞ்சம் சற்று விலகி இருப்பதால் தென்னிந்தியாவில் இந்த பருப்பு வேகலை. இது வந்து மக்களின் மீது, தமிழ்நாட்டு மக்களின் மீது மோடி அரசு தொடுத்திருக்கக்கூடிய போர். இந்த புதிய கல்விக் கொள்கையும் மும்மொழி திட்டமும், இதில் எந்த சந்தேகமும் வேணாம். 1000 குறைபாடுகள், 1000 வேற்றுமைகள், 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், மு க ஸ்டாலின் அரசை ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனும் ஆதரிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் தான் நான் நினைக்கிறேன். இதில் இன்னொரு கவுண்டர் எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தமிழ் கட்டாயம் சொல்லிட்டு மொழி சிறுபான்மையினருக்கு நீங்கள் வந்து சலுகை கொடுக்குறீங்களா, அங்கே மட்டும் ஏன் தமிழை விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் கிட்ட போன மாதிரி இப்போ லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ்கிட்டையும் அவங்களையும் வந்து ஒரு திட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறாங்க. அதுதான் அழிஞ்சு போகிறதுக்கான நாள் தான். வேற என்ன? படிக்கிறவன் படிச்சுட்டு போகிறான், ஒன்னட கேடு வந்தது. ஆமாம், நான் தெலுங்கு கற்றுக் கொடுக்குறேன், இங்கே பார்டர் ஸ்டேட்டு, கன்னடம் கற்றுக் கொடுக்குறேன் தருமபுரியில் பார்டர் ஸ்டேட்டு, உருது இஸ்லாமிய மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். படிக்கிறவன் படிச்சுட்டு போகிறான். உனக்கு என்ன வந்தது? ஹிந்தி படிக்கிற தக்ஷிண பிரசார சபாவில் போய் படி. இன்னொன்று, இந்த கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்த பிறகு இப்போ ரீசெண்ட் டேஸில் வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டில்
கல்வி கொடுக்கப்பட்டு அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, தமிழ் படிக்கிறாங்க அந்த குழந்தைங்க படிக்கிறாங்க. அதை வந்து வீடியோஸ் இருக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம பள்ளிகளே அவங்களுக்கு வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இந்த 2 வருஷமா நீங்க பிரச்சனை வந்தப்ப இதெல்லாம் தெளிவாக ஆவணப்படுத்தப்பட்டது. அவர்களுக்கான கல்வியையும் நம்ம தான் கொடுக்குறோம். அதுக்கான ஃபண்ட்ஸ் இங்க வரதில்லை. இங்க எந்த ஃபண்ட்ஸுமே நீ கொடுக்கறது இல்லை. கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான கொடும் தாக்குதலுங்க இது. பங்களாதேஷ் எப்படி உருவாச்சு? கிழக்கு பாகிஸ்தான் மீது மேற்கு பாகிஸ்தான் 47 விடுதலை அடைந்த பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே நடத்திய அந்த மொழி போர் இருக்கு இல்லையா, உருது மொழியை கொண்டு போய் வங்க மொழிக்கு பதிலாக திணித்ததன் விளைவு தான் பங்களாதேஷ் ஒரு நாடே உருவாச்சு. அந்த துப்பாக்கி சூட்டில் 15 பேர் உயிரிழந்த தினம் என்று வங்க மொழிக்காக போராடியவர்கள். எவ்வளவு ஒரு ஆணவம் இருக்கும். இங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இருக்குது. அந்த அரசுக்கு ஒரு மொழிக் கொள்கை இருக்கு, அதை மதிக்கிறது உன்னோட அடிப்படை ஜனநாயக பண்பு. ஆனால் இன்னொரு கவுண்டர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா வந்து மாநில அரசு எப்படி வந்து மாணவர்களுடைய எஜுகேஷனில் தீர்மானிக்கலாம், அவங்க 3 மொழி படிக்கிறாங்கன்னா அது கொடுத்துட்டு போக வேண்டியதானே. ஏழை பாமர மக்கள் வந்து அரசு பள்ளியில் அவங்க பிள்ளைகளை சேர்த்தா அந்த பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் மறுக்கிறீங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் அலோவ் பண்ணுறதை இங்கே பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அரசியல் செய்கிறது திமுக தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சு எதை வச்சு தடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப தப்பான பாருங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விதத்தில் மூல பேர் இந்திரா காந்தி, கொடுங்கோலி இந்திரா காந்தி அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்திரா காந்தி செய்த அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவசர நிலை காலத்தில் இந்திரா காந்தி செஞ்ச பாவங்களில் ஒன்று கல்வியை வந்து மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது. அதுக்கு பிறகு 15 ஆண்டுகள் 1989 91 காலகட்டத்திலையும், அதுக்கு பிறகு 96 2014 கிட்டத்தட்ட வெவ்வேறு அரசுகளில் 15 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்ச மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று அந்த கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றாமல் இருந்தது. தனக்கு வேண்டிய இலாக்காக்களை தான் குடும்ப உறுப்பினர்களுக்கு வாங்கி கொடுக்கறதுல ஐட்சாட்டியம் பண்ண கருணாநிதியால் இந்த காரியத்தை பண்ண முடியாமல் போச்சு. அண்ணா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் சத்தியமாக அதை பண்ணியிருப்பார். அதாவது திராவிட அண்ணா அவர்கள் தலைமையில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கி அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆதரவில் தான் மத்தியில் ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டால், தேவகவுடா ஐக்கிய குஜரால் கவர்மெண்ட் அல்லது மன்மோகன் சிங்கோட கவர்மெண்ட் அல்லது வாஜ்பாய் கவர்மெண்ட் மாதிரியான ஒரு சூழல் வந்திருந்தால் சத்தியமாக அண்ணா அவர்கள் கல்வியை மாநில பட்டியலை கொண்டு வந்திருப்பார். ஏனெனில் அவருக்கு குடும்பம் கிடையாது, தனிப்பட்ட லாபம் கிடையாது. கருணாநிதி நிலைமை தலைகீழே. இந்த பாவத்தில் கருணாநிதிக்கும் ஒரு பங்கு உண்டு, திமுகவுக்கும் பங்கு உண்டு, எந்த சந்தேகமும் வேணாம். இந்திரா காந்தி பறிச்சாங்க, கருணாநிதி அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு வராமல் தாம் பங்குக்கு அந்த பாவத்தில் மண்ணெளி தாம் பங்குக்கு அந்த பாவத்தில் கூடுதலாக எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டினார். இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது. இன்றைக்கி பிஜேபி விஸ்வரூபம் எடுத்துட்டான். அவர்களுடைய அட்டுழியத்தை பாருங்கள். மோடி 1.0 2.0 தனி மெஜாரிட்டி இருந்தது. 3.0 தனி மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி கட்சிகளோட தாண்டா நீ ஆள முடியும்னும் பொழுது வக்ஃப் பில்லை கொண்டு வரான், ஒரே நாடு ஒரே சட்டத்தை கொண்டு வராங்க, பொது சிவில் சட்டத்தை பேசுகிறான், புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறான். இது எல்லாத்தையுமே இவர்கள் தனி மெஜாரிட்டி. இன்னொரு அடிஷன் இருக்கு. எந்த 370 காஷ்மீரில் எடுக்கிறதுக்கு வந்து நிலம் வாங்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே நிலம் வாங்குவதற்கு தடை செய்யும் சட்டத்தை இன்னைக்கு உத்தரகண்டில் கொண்டு வந்திருக்காங்க. 2 டிஸ்ட்ரிக்ட்டை வந்து உத்தரகண்டில் வேற அவுட் சைடர்ஸ் யாரும் நிலம் வாங்க முடியாத கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருக்கு. அப்புறம் இதைத்தானடா ஜம்மு காஷ்மீரில் பண்ணால் அப்போ எல்லா பாவத்தையும் எல்லா அட்டுழைத்தையும் தனி மெஜாரிட்டி இல்லாமல் உங்களால் பண்ண முடியுதுன்னா ஏன் வந்து நிதிஷும் நாயுடுவும் வேடிக்கை பார்க்குறாங்க? அவங்கக்கிட்ட லெவரேஜ் இருக்குல்ல. புழுகுனாங்கன்னா ஆக்சிஜனை பிடுங்கினா கவர்மெண்ட்டு கவுந்துரும்ல. ஏன் மௌனியாக இருக்காரு நாயுடு? ஏன் நிதிஷ் மௌனியாக இருக்காரு? அப்போ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை. ஐ திங்க் இது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு பெரியதொரு நெருக்கடி தான். இதை அவர்கள் எப்படி சந்திக்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்துந்தான். இதில் வந்து இப்போது ராகுல் காந்தியோட ரியாக்ஷன்ஸ் இது வரைக்கும் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணல. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் உலகத்துக்கு கூட நம்ம வந்து சண்டை போடுவதற்கான ஆயுதம். இந்த ஆங்கிலத்தை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அறிவுப்பட்டு விடுவோம், உலக அளவில் நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். இதை தடுக்கணுங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் நோக்கமாக இருக்குது. அதுக்காக தான் அவங்க லாங்குவேஜை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் இங்கிலீஷை விட்டுறாதீங்கிற இடத்துக்கு இப்போ ராகுல் காந்தி வந்திருக்கார். அப்படிங்கும்போது ஒரு நேஷனல் வைடாக இந்த இஷ்யூ வந்து அரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிர்கட்சிகள் எப்படி கொண்டு போவாங்கன்றது தான் பார்க்கணும். இந்தியா கூட்டணிக்குள்ளே இதுக்குள்ளே ஒருமித்த கருத்து இல்லை. இப்போ இந்தியா கூட்டணி இதை பேசணும்ல. இதுக்கு தானே இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணியே இன்றைக்கி இல்லை. இந்தியா கூட்டணி இதையும் தானே பேசணும். வெறும் தேர்தலில் மட்டுமே இந்தியா கூட்டணி வந்ததோட விளைவு தான் இங்கே நிற்குது. இதை பாருங்கள், ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு தேர்தலில் நீங்கள் 2 தேர்தலில் பிஜேபியை வீட்டுக்கு அனுப்ப முடியாது, மோடியை வீட்டுக்கு அனுப்ப முடியாது. பிகாஸ் மோடி இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மோடி இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ். இந்த புரிதல் வேணும். அப்படி இருந்ததுன்னா இந்த போராட்டம் நீண்ட நாள் போராட்டம். இந்த புரிதல் இல்லாமல் எந்த சீட்டை அவன் நிற்கிறது, எந்த மாநிலத்தில் எவ்வளோ சீட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா இப்படி தான் தோற்று வந்து நிற்பீங்க. ராகுல் காந்தி பேசுனது கரெக்ட்.
100% கரெக்ட். ஆங்கிலம் என்பது இந்த உலகத்திற்கான திறவுகோல், உலகை ஆள்வதற்கான ஒரு ஆயுதம். அதை விட்டுட்டு இன்றைக்கி நான் வந்து இந்தியை பிடிச்சிட்டு தூங்குவேன்னா அழிஞ்சு போகிறதுக்கு தான் அது நாள். இவர்கள் வந்து அவங்க அந்த ஒரு தேசிய இன்றைக்கி தர்மேந்திர பிரதானோட அந்த கடிதத்தில் கூட இருக்குது, அந்நிய மொழிகள் மீது நமக்கு இருக்கக்கூடிய மோகம் வந்து நம்முடைய மொழிகளோட தொன்மையை நம்மை அறிந்து கொள்ள விடாமல் தடுக்கிறது. இதெல்லாம் வந்து சுயமோகிகள் பேசக்கூடிய பேச்சு. தன்னைத்தானே பார்த்து கண்ணாடி முன்னால் நின்று ஆராதித்துக் கொள்வான் இல்லையா, அதற்கு பேர் நார்சிஸ்ட் காம்ப்ளெக்ஸ், மனவியாதி. இல்லை அந்நிய மொழி அப்படின்னு பார்க்கும்போது ஹிந்தியுமே அந்நிய மொழி தான், தேவநாகரி ஸ்கிரிப்ட் தான் வச்சுருக்காங்க. அதைத்தாங்க இன்னைக்கு இது வந்து என் மொழி பெருமை பேசுறது, ஆங்கிலத்துக்கு பதிலாக நான் இந்தியை கொண்டு வருவேன்னு பேசுறது அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம். சுயமோகிகளோட வார்த்தை இது, சுயமோகிகளின் வார்த்தை. ஆங்கிலம் இல்லைன்னா இன்னைக்கு உலகம் இல்லைடா. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து எல்லாம் எங்கே இருக்குது? சைனா உதாரணம் காப்பாங்க. அந்த சைனாவில் இன்னைக்கு ஆங்கிலம் எவ்வளோ பெரிய இடங்களில் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா? ஜப்பானில், கொரியாவில் ஆங்கிலம் தான் இன்றைக்கி உலகத்தை ஆளக்கூடிய மொழி. இந்த உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது, அதில் கொண்டு வந்து எனக்கு ஆங்கிலத்துக்கு பதிலாக நான் இதை கொண்டு வருவேன். அதாங்க, அறிவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. பிஜேபிக்கு அறிவு வந்து மிகப்பெரிய எதிரி. இவர்கள் படிப்பு வேணான்றான், அதுக்கு புதிய கல்விக் கொள்கை, 21ஆம் நூற்றாண்டின் தேவைகள்ன்றதெல்லாம் பூச்சு வேலை. அடிப்படையில் கல்வியை ஒழிச்சு கட்டணும். ஒரு சிறிய அளவில் அல்லது ஒரு மாடரேட் லெவலில் ஓரளவு கல்வி இருந்தால் போதும். உயர்கல்வி பிஜேபிக்கு விஷங்க, அவங்க தலையில் அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறது. அதனால தான் உயர்கல்வியை 11 ஆண்டுகளாக ஒழிச்சு கட்டுறதுல சிஸ்டமேட்டிக்காக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. புதிய கல்விக் கொள்கையும் அதை நோக்கிய பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்னு தான் நான் பார்க்குறேன். இதில் அடிஷனலாக வந்து துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கருடைய ஸ்டேட்மெண்ட், மொழி திணிப்பு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு நிலத்தை கைப்பற்றணும்னு நம்ம நினச்சோம்னா அந்த நிலத்துடைய கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி மொழியை சதைச்சிட்டா போதும், ஈஸியாக நம்ம வந்து அதை கைப்பற்றிக்கலாம். 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஆள வந்தவங்களும் அதை தான் செஞ்சாங்க அப்படின்னு இன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வர விட்டுருக்கார். இதான் உண்மத்தம் பிடித்த பல வார்த்தைகளை பேசுவதில் ஜெகதீப் தன்கருக்கு இணையாக இன்றைக்கு இந்தியாவில் உயர் அரசியலமைப்பு பதவிகளில் இருப்பவர்களில் வெகு சிலரையே சொல்ல முடியும். அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அரசுக்கு எதிராக அவர் நடத்திய அட்டூழியங்கள், இன்றைக்கி அதற்கு பரிசாகத்தான் குடியரசு துணைத் தலைவர் பதவி கிடைத்தது. இன்றைக்கு மாநிலங்களவையை அவர் எவ்வளவு கேவலமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு ப. சிதம்பரம் பேசிய பல பேச்சுக்கள் உதாரணம். அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் 268 படி கொடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினரோட ஒரு கோரிக்கையை கூட இதுவரை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பட்டமாக ஆளும் கட்சியின் தொங்கு சதையாகத்தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஜெகதீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவருடைய இந்த பேச்சு என்பது வந்து ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை. அவர் பேசாமல் ராஜினாமா பண்ணிவிட்டு பிஜேபியில் உறுப்பினராக சேர்ந்து பிஜேபி காரியகர்த்தாவாக இருக்கலாம். ஆனால் அது தேவையே இல்லை. இன்றைக்கி பிஜேபிக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் பலரும் அரசியலமைப்பு சாசன பதவியில் இருந்துக்கிட்டு பிஜேபியோட அஃபிஷியல் ஒர்க்கர்ஸை விட அதிகமாக வேலை செய்கிறாங்க. இங்கே கவர்னர் ரவி அதே மாதிரி தான். இதில் நம்பர் 1 ஒர்க்கர் வந்து ஜெகதீப் தன்கர் தான். இதை நம்ம சொல்லணும், என் மொழியை அழிக்கிறதுக்கு ஹிந்தி வருதுன்னு. வெள்ளக்காரன் வந்து அதை சொல்கிறார் அவர். வெள்ளக்காரன் வரலன்னா இன்றைக்கி இந்தியாவில் பல இடங்களில் முன்னேற்றமே இருந்திருக்காது. அதில் என்ன சந்தேகம்? இதை சொன்னால் உடனே பொங்கி எழுவாங்க சங்கிகள். மிஷினரிஸ் வரலன்னா தமிழ்நாட்டில் ஏதுடா கல்வி? நீங்களும் நானும் படிச்சிருக்க முடியாது சார். உண்மை சார் இது. இன்றைக்கும் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தமிழ்நாட்டிலே எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட எந்த மூலைக்கு போனீங்கனாலும், எந்த மாவட்டத்துக்கு போனீங்கனாலும், சுகாதாரத்திலையும் கல்வியிலையும் தன்னலமற்ற மிஷினரிகள் செய்த சாதனை எவ்வளோ பெரிய விஷயம். வேலூர்லெல்லாம் அந்த தொழுநோயாளிகளுக்கான அந்த மருத்துவமனைகள் இன்றைக்கும் சிஎம்சி எதை உணர்த்துது? அதுவும் எவ்வளவு பள்ளிக்கூடங்கள். நான் படித்ததெல்லாம் மிஷினரி ஸ்கூல்ஸ் தான். அங்கே ஒருபோதும் அவங்க வந்து எங்களை மதம் மாற சொல்லலையே. அந்த நாடகத்தை மைக்கேல்பட்டி ஸ்கூலில் நடத்தினார் அண்ணாமலை, கடைசியில் சிபிஐ காரி துப்புனா இல்லை, அந்த மாதிரி இஷ்யூவே இல்லைன்ட்டான்ல. ஆகவே தன்கருடைய கருத்து என்பது முழுக்க முழுக்க ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளரக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு சரியாக கிடைத்த ஒரு தூதுவர் தான் ஜெகதீப் தன்கர். இறுதியாக ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு முடிச்சுக்காங்க நினைக்கிறேன் சார். தமிழ்நாட்டில் ஐஐடியோட டைரக்டர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மாட்டுக்கோமி குடித்தா நோய் குணமாகும் அப்படின்னு சொன்னோடனே, என்ன ரிப்போர்ட் வச்சுருக்க, டேட்டாவை எடுத்துகிட்டு வா, ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு இங்கே விவாதத்துக்கு தமிழ்நாட்டில் அழைச்சாங்க. இது தமிழ்நாட்டுடைய சினாரியோவாக இருக்குது. ஃபேக்கியல் பாக்டீரியாஸ் இருக்குது, அது வந்து பயன்பாட்டுக்கு உகந்ததல்ல அப்படின்னு மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொன்ன பிறகு இல்லைல்ல அதை குடிக்கவும் செய்யலாம் முதலமைச்சர் சொல்லி கோடிக்கணக்கான மக்கள் அங்கே அதில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிலாக எடுத்து போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து யூபியோடைய விஷயமா இருக்குது. அந்த யூபி மாதிரி தமிழ்நாடும் இருக்கணும், இல்லை தமிழ்நாடு மாதிரி யூபி மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விஷயமா தான் இந்த கல்வியை வச்சுருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? 100% கரெக்ட். உங்கள் கருத்தில் நான் அப்படியே உடன்படுகிறேன். நான் அதில் கூடுதலாக ஆட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்லுவதை நான் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறேன். யூ ஆர் கரெக்ட்.
பாஜக இதை எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் சார்? இப்போ லீகலாக கொண்டு போகிறதுக்கு ஃபண்ட்ஸ் கொடுத்தாகணும், அலாட் பண்ணியிருக்காங்க, அலாட் பண்ணதை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவங்களால? இது நல்ல கேள்வி. இதில் எனக்கு கிளாரிட்டி இல்லை. எனக்கு என்னமோ இதில் ஜுடிஷியல் ஃபார்ம்லலாம் நமக்கு ரிலீஃப் கிடைக்குமான்ற நம்பிக்கை இல்லை. இது மக்கள் போராட்டத்தில் ஃபைட் பண்ண வேண்டிய விஷயம். ஜுடிஷியல் ஃபாரத்தில் நமக்கு ரிலீஃப் கிடைக்காமலும் போகலாம், கிடைக்கவும் செய்யலாம். அது தெரியல. நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. இதோட அடுத்த ஸ்டேஜ் என்ன, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? ரொம்ப அற்புதமான கேள்வி, நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. இது கண்டிப்பாக இது ஒரு கட்டத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழக அரசு விழிப்புதுங்க ஆரம்பித்திருக்கிறது. நான் இதில் ஸ்டாலினை குறை சொல்லலை, அவர் கரெக்டாக தான் நடந்துக்கிறாரு. ஒட்டுமொத்த தமிழகமும் ஸ்டாலின் பின்னால் தான் நிற்கிறது, எக்ஸப்ட் பிஜேபி 3% தவிர. கண்டிப்பாக இதில் நான் முதலமைச்சர் ஸ்டாலினையோ திமுகவையோ 1% கூட குறை சொல்லவில்லை. பட் அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. விழிப்புதுங்கி நிற்கிறது தமிழக அரசு. ஏன்னா நான் சொல்கிறேன்ல, பட்டினி போட்டு நம்மளை கொல்ல பார்க்குறான். ஆகவே இதோட அடுத்த ஸ்டேஜ் ஒரு ரிலீஃப், கண்டிப்பாக ரிலீஃப் மெக்கானிசம் இருக்கும்ல, எந்த பிரச்சனையிலுமே ஒரு ரிலீஃப் மெக்கானிசம் இருக்கும். ஐ திங்க் இன் சம் ஸ்டேஜ் இது ஜுடிஷியரியில் போய் நிற்கும், கண்டிப்பாக நிற்கும். பட் அங்கே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இது மக்கள் மன்றத்தில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. உறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லுவேன், இன்றைக்கு தர்மேந்தர் பிரதான் எழுதியிருக்கக்கூடிய கடிதம், புதிய கல்விக் கொள்கையை திணிப்பதில் மோடி அரசு காட்டக்கூடிய உக்ரம், ஹிந்தி மொழியை திணிப்பதில் மோடி அரசு காட்டக்கூடிய ஆணவம், இவை எல்லாம் 8 கோடி தமிழ்நாட்டு மக்களின் மீது நரேந்திர மோடி அரசு தொடுத்திருக்கக்கூடிய போர். ஓகே சார், என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதுவரை எங்களோட இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.